ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி கூடலாம் சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூப்பரான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ இந்த சட்னியை வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பேனை வந்துட்டு சூடுபடுத்தியிருக்கேன். அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா 1/2 கப் வேர்க்கடலை. இது வந்து வறுக்காத வேர்க்கடலைங்க. இதை வந்துட்டு நல்லா அந்த எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இந்த வேர்க்கடலை வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீரி மிளகாய் அண்டு காஞ்ச மிளகாய் ரெண்டும் சேர்த்து ஒரு 10 போல் சேர்த்துருக்கேன். காம்போட விதங்க நான் சேர்த்துருக்கேன். இது காம்பு எடுத்துகிட்டு நம்ம சேர்க்கும்போது அந்த விதைகள்லாம் வெளியே வந்து கரிஞ்சு போயிடும். அதனால் காம்போடவே சேர்த்து நல்லாவே வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா அதிலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. அதிலே வந்து 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளியும் வந்து நல்லா சாஃப்டாக வதங்கிட்டோம். தக்காளியும் வந்துட்டு நல்லா சாஃப்டாக வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதுவும் நல்லா வந்துட்டு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ எல்லாமே ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வேர்க்கடலை, மிளகாலாம் வறுத்தோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே வந்துட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாமே சேர்த்தாச்சுங்க. இப்போ கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், சட்னியை வந்துட்டு நல்லா நைஸாகவே அரைப்பட்டுடுச்சு. இப்போ இதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஜார்லேயே வந்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து அதையும் இது கூடவே ஊற்றிக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்துட்டு ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடாகட்டும். சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கூடவே 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதெல்லாமே நல்லா வந்துட்டு பொரிஞ்சு வரட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் வந்து 4 கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூளோட வாசனை ரொம்பவே நல்லா இருக்குங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். நல்லா பொரிஞ்சு வதங்கினதுக்கப்புறமா இதை வந்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான சட்னி வந்துட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம தேங்காயெலாம் சேர்க்கல. அதனால் இதை வந்து 2 நாள் வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டும் நம்ம சாப்பிட்லாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். எனக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.